ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்துட்டார். ஓகே, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் சரி, அதாவது எலெக்ஷன் டைம்லேயும் சரி, ட்ரம்ப் வந்துட்டார்னா கண்டிப்பாக வந்து டேரிஃபில் வந்து அவர் கையை வைப்பார் சொல்லி முன்னாடியே ஒரு டாக் வந்து போயிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அவர் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ட்ரம்ப்பும் ஆட்சிக்கு வந்தார். ஸோ ஆட்சிக்கு வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா டேரிஃபில் தான் வந்து கையை வச்சார். ஸோ முன்னாடியே வந்துட்டு இந்தியாவே என்ன சொன்னார் அப்படின்னா டேரிஃப் கிங் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டுருப்பார், டேரிஃப் கிங். ஏன்னா வந்து நம்ம வந்து யூஎஸ் கூட்ஸ் மேலே வந்து ரொம்பவே டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறதுனால வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியா வந்து டேரிஃப் கிங் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே ஆட்சிக்கு வந்த அப்புறம் ஓவராலாக பேஸ் டேரிஃப் வந்து 10% வந்து அவர் இம்போஸ் பண்ணார். அப்புறம் வந்து போன வாரம் வந்து அவர் சொன்ன மாதிரி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஆட்டோமொபைல் சரி, அதோட பார்ட்ஸ் காம்பனண்ட்ஸ் எல்லாமே வந்து யூஎஸில் வர எல்லா காம்பனண்ட்ஸ்க்கும் வந்து 25% டேரிஃப் சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணார். நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்படி அனௌன்ஸ் பண்ணனாலே வந்துட்டு இந்தியாவில் வர சில ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆச்சு, ஷேர் ப்ரைஸ் வந்து டவுன் ஆச்சு. அதில் ஒரு எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆச்சு. இதை நம்ம போன வீடியோவிலே பார்த்தோம். போன வாரம் வந்து ரிலீஸ் பண்ணார். ஸோ இதுக்கப்புறம் வந்து வேர்ல்டும் சரி இந்தியாவும் சரி ரொம்ப வந்து எதிர்பார்த்துட்டு ஒரு நாள் வந்து வந்துச்சு, அதாவது April 2. ஏன்னா வந்து April 2 வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ட்ரேட் டெபிசிட் உள்ள எல்லா நாடுகளுக்கும் வந்து நாங்கள் வந்து டேக்ஸ் இம்போஸ் பண்ண போகிறோம். ஸோ அது சம்மந்தமாக அந்தந்த கண்ட்ரிக்குள்ளே அந்தந்த பர்சன்டேஜ் வந்து நாங்கள் April 2 வந்து வெளியிடுவோம் சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அவர் சொன்ன மாதிரி வந்து April 2 வந்து அவர் வெளியிட்டார். ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது April 2 வந்து அந்த மீட்டிங்கில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இது வந்து லிபரேஷன் டே. ஸோ இந்த டே வந்து அமெரிக்கன் கண்ட்ரீஸும் சரி, அமெரிக்கன் பீப்புளுக்கும் சரி ரொம்ப மறக்க முடியாத நாளாக இருக்க போகுது. ஏன்னா வந்து இந்த நாள்னால் இதில் இந்த அனௌன்ஸ்மெண்ட்னால் அமெரிக்கனோட எக்கனாமியை வந்து ரீபார்ன் ஆக போகுது, மறுபடியும் பிறக்க போகுது அப்படின்னு சொல்கிறார். அமெரிக்காவோட தலைவிதியை வந்து திருப்பி மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று மேலும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு ட்ரேடு, அதாவது வணிகன்னு வந்துட்டாலே நண்பன் வந்து எதிரியை விட மோசமான நிலைமைக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து நமக்கு ட்ரேட்னாலே வந்து நம்ம கண்ட்ரிக்கு பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்குது. ஸோ அதனாலே வந்து இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் வந்து ஒரு நல்ல வழிவகுக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறார். இது மட்டும் இல்லாமல் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பற்றி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மோடி வந்து எனக்கு வந்து நல்ல நண்பர், பட் வந்து நாங்கள் மோடியை ட்ரீட் பண்ண, அதாவது இந்தியா ட்ரீட் பண்ண மாதிரி இந்தியன்ஸ் வந்து, அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து எங்களை சரியாக ட்ரீட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ள டேரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணார். ஸோ அந்த டேக்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது April 2 வந்து ட்ரம்ப் வந்து கிட்டத்தட்ட 60 நாடுகளுக்கு, அதாவது 60 கண்ட்ரீஸுக்கு வந்து டேரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதில் இந்தியாவும் ஒரு நாடு. ஸோ இந்தியாவுக்கு வந்து அவரும் அனௌன்ஸ் பண்ணுற வந்து 27% டேரிஃப். ஸோ இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் போச்சு.